அருமையான தலைப்பு. குடும்பத்துலனாவே குடும்பம்ல பிரச்சனை இல்லாத குடும்பம் எந்த குடும்பம் இருக்கு? அதுலயும் பொண்டாட்டி பிரச்சனை இல்லாம யாருமே இருந்ததா வரலாறே இல்ல. அதுக்கு அன்னைக்கு காசு இல்லாம கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் சரி, நல்ல வசதி வாய்ப்போட 2 பேரும் நல்ல அரசாங்க சம்பளம் வாங்குற குடும்பமா இருந்தாலும் சரி, புருஷன்னாலும் பொண்டாட்டினாலும் சண்டை இல்லாம இருக்காது. குடும்பம்னாலே பிரச்சனை வரும்ல. உண்மையிலுமே சொல்றேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டையே வந்ததில்லை. கை தட்டுங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டையே வந்ததில்லைங்க. அப்படி சண்டை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவன் கூறிக்கட்டையவோ அருவாமனையோ எல்லாம் கடப்பார கம்பி தூக்குறோம், தூக்கிக்கிட்டு அடிக்க வேண்டியதான்னா ஓடி போய் லைட் ஆஃப் பண்ணி போடுவேன். ஏன்னா இருட்டுக்குள்ள அந்த மோரக்கட்டையை எங்கே தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறது. ஏன்னா அந்த கலருக்கு அவ்வளவு பவர். உண்மையுமே சொல்றக்கா, நான் கிழிச்ச கோட்டையை முன்னாடி தாண்ட மாட்டான். கை தட்டுங்க. நான் கிழிச்ச கோட்டையை முன்னாடி தாண்ட மாட்டான். ஏன் தெரியுமா? இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டது தான். உண்மையுமே சொல்றேன். நான் பட்டிமன்றம் பேசுறேன்ல, நான் பட்டிமன்றம் பேசிட்டு வீடு போற வரை என் மனைவி சாப்பிடாம எனக்காண்டி காத்திருப்பாக்கா. கை தட்டுங்கக்கா. தட்டி வச்சாங்க. அருமை. உண்மையுமே சொல்றேன். ஏன் தெரியுமா? நான் போய் தான் உழ வச்சு சோறாக்கணும். நான் போனவன உழ வச்சு சோறாக்கிட மாட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஆக்குவேன். அது வரையும் பாத்திரம் விளக்குவேன். ஆனா நான் தான் பாத்திரம் விளக்குறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி? அவளுக்கு நைட்டிய போட்டு விளக்குவேன். உண்மையுமே சொல்றாக்கா, என்ன மாதிரி 3 மடங்கு இருக்கா என் முண்டாட்டி. நைட்டி போட்டுட்டு பாத்திரம் விளக்குறத மேடை ஏற்றி சொல்லணுமா? சொல்றாங்க, என்ன மாதிரி 3 மடங்கு இருக்க. கல்யாணம் பண்ணிட்டு வரையில ஆளு வர தாண்டி இருந்தா. இப்படி? ஆமாங்க, சிம்மரன் மாதிரி. அந்த காலத்து சிம்மரன் மாதிரி. ஒத்த கதவை திறந்து விட்டா காத்து மாதிரி உள்ள ஓடியாந்துருவா. இப்பெல்லாம் 2 கதவையும் திறந்து விட்டு 4 நாளைக்கு முன்னாடி வாடிங்கிறேன் இந்த வாக்குல வர்ற ஆளு இந்த வாக்குல வந்தாலும் மாட்டிக்கிட்டா நானும் என் மயனும் சேர்ந்து கடப்பார கம்பிய கொடுத்து நம்பி வாட்டின்னு வெளியில இழுக்கிறதுக்குள்ள பாடா பட்டு போயிட்டேன். இப்போ ஒரு வேலை பார்த்திருக்கேன். இப்ப எங்க வீட்டுல சன்னல் இல்ல, கதவு இல்ல, நிலப்படி இல்ல, எதுவும் இல்ல. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு சற்று போட்டு விட்டேன். இப்ப என் பொண்டாட்டியும் வரலாம், லாரியும் வரலாம். மனுஷன் எவ்வளவு சிரமப்படுறான் நினைச்சு பாருங்க நீங்க. நான் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணி? ஆனா உங்களையும் ஒருத்தி லவ் பண்ணிருக்கான் பாருங்க. ஒருத்தி தான் லவ் பண்ணா. உண்மையுமே சொல்றேங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். இதுல என்ன ஒரு நல்ல வசதினாக்க, நான் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதான் ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, நான் எதுவும் சீர்கானத்தை எல்லாம் கேட்கல. எதை செய்யுங்க இதை செய்யுங்க எதுவுமே சொல்லலைங்க. என்கிட்ட பொண்ணா கொடுத்தா சரின்னு நினைச்சிட்டேன். சரின்ட்டு கல்யாணம் பண்ணி இதே மாதிரி ஒரு மேடையில எனக்கு பக்கத்துல வந்து என் மனைவி உட்கார்ந்தா. கல்யாணம் மணவர மேடையில பக்கத்துல உட்கார்ந்தாலும் இப்படி சைட்ல இப்படி பார்த்தேன். பாக்குறேங்க, இதே மாதிரிங்க நெக்லஸ், ஒட்டியான, நெத்தி சுட்டி. நான் நகை பண்ணலாம் கேட்கல, இவ்வளவு நகை செய்யுங்கெல்லாம் கேட்கல, எதுவுமே கேட்கல. எதுவும் கேட்க கூடாது, எதுவுமே பேச்சுவார்த்தை இல்ல. இதே மாதிரி பார்த்தெல்லாம் நெக்லஸ், அது இதுல மாட்டல், தொங்கல், தோடு, ஒட்டியான, நெத்தி சுட்டின்னு ஆளு தகன்னு செப்பு செல மாதிரி இருந்தா. எப்படியாவது 60-70 நகை தேரும். எப்படியாவது அடவு வச்சுட்டாலும் இந்த கல்யாண கடனை கட்டி போடலாம். நம்ம கதை பூரா அப்படித்தான் போவோம். எப்படியாவது இந்த கல்யாண கடனை கட்டி போடலாம்னு நான் இருந்தேங்க. கரெக்டா பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என் பொண்டாட்டி பால் சம்பை கொண்டுகிட்டு அங்கேருந்து வந்தா. அண்ணா, உன் சிரிப்பு உள்ளதான் முத்துநூறும் சத்தமும் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்க தெரு போல இருக்குதடி, உன் கொலுசு சத்தம் மனசுக்குள் கும்பி அடிக்குதடி, உன் வளையல் சத்தம் வாலிபன வசியம் பண்ணுதடி, உன் சிரிப்புள்ளதான் முத்துநூறும் சத்தமும் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்க தெரு போல இருக்குதடி அப்படின்னு பாக்குறேங்க. நான் பால் சம்பை பார்க்கல, அவ கழுத்தையெல்லாம் பாக்குறேன். ஏன் இந்த கல்யாண கடனை கட்டணுமே, கழுத்தை பாக்குறேங்க. ஒத்த செயினை போட்டுட்டு வர்றா. எனக்கு சுலக்கட்டின்னு போயிடுச்சு. என்னடா ஒத்த செயினை போட்டு வர்றாளேன்னு. புது பொண்ணு, நம்ம புது மாப்பிள்ள, எடுத்தவொன்னு கேட்ட முடியாதுல்ல. வெக்கப்பட்டுக்கிட்டே கிட்ட போறேன். ஏமா இந்த நகையெல்லாம் கலட்டி ஏன் பீரோல்ல வச்சியா இல்ல ஓம் பீரோல்ல வச்சியான்னு கேட்டேன். எனக்கு 2 பீரோ வச்சாங்க. அவளுக்கு மர பீரோ, எனக்கு தகர பீரோ. இந்த நகையெல்லாம் கலட்டி ஓம் பீரோல்ல வச்சியா ஏன் பீரோல வச்சியான்னு கேட்டேன்ல. பொருத்தமா தான் பீரோல வச்சிருக்காங்க. ஆமா, என் பொண்டாட்டி சொன்னா ஒத்த வார்த்தை,
அது பூரா செட்டு நகை வாடகைக்கு வாங்கினது. மேக்கப் காரி கொண்டு போய்த்தான்னா ஒத்த செயினுக்காண்டி 20 வருஷமா வாழ்ற எனக்கு உள்ள பிரச்சனை யாருக்கு நீங்க ஆமா யார்கிட்ட சொல்லுவீங்க? நினைச்சு பாருங்க. நான் சொன்னேன்ல, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஆமா. உண்மையிலுமே கல்யாணம் பண்ணி தீபாவளி வந்துச்சுங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்போம்ல, நம்ம உள்ள வறுமை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சேலை எடுத்து கொடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி சேலை எடுத்து கொடுத்தா முதல் நாள் ஜாக்கெட் தைக்கணும்ட்டா. ஜாக்கெட் தைக்கணும்னா எங்க ஊர்ல ரமேஷ்னு ஒரு டைலர் இருக்கான், ஆலங்குடியில. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல. என்ன பண்ணா, இவனுக்கு எப்படியோ போன பண்ணி சொல்லிட்டு இந்த துணியை கொண்டா ரமேஷ்கிட்ட கொடுத்துருங்கன்னா, நானும் என்ன பண்ணேன், சரின்ட்டு கொண்டாந்து துணியை கொடுத்துட்டு எவ்வளவு தைய கூலின்னு கேட்டேன். 2200 ரூபான்னா. என்னடா அப்படி சொல்ற, 2200 ரூபாயா? சேலையா சேலையா 1000 ரூபாய் தானே, 2200 ரூபாய் ஜாக்கெட்டுக்கு கூலிங்கிறிய என்னன்னு? அதெல்லாம் இல்ல அண்ணி, எல்லா அக்கா எல்லாத்தையும் விவரத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. அது மாதிரி தைக்கணும்னாக்க இதெல்லாம் செலவாகும், உங்களுக்கு தெரியாது, காசை கொடுத்துட்டு போங்கன்னா. இல்ல நான் அக்கா கிட்ட வாங்கிக்கட்டுமா? ஐயோ வேண்டாம் இந்த அப்படின்னு காசை கொடுத்துட்டு வந்துட்டேன். தீபாவளி அன்னைக்கு காலையில நைட்டு 12 மணிக்கு ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். தீபாவளி அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு வர்றா சேலையில. நினைச்சு பாருங்க மனுஷனுக்கு எப்படிங்க இருக்கான். என்னடா ஜாக்கெட்டை போட்டு முக்காடை போட்டுக்கிட்டு வர்றாளான்னு என்ன நடந்துச்சு, ஏன் நீ இப்படி வர்ற? என்னன்னாக்கா ஒண்ணு இல்லைங்க, இந்த ஜாக்கெட் தத்தியால ரமேஷ் படுவாவி பய சண்டால பாவி ஜாக்கெட்டை ஒரு மாதிரியா தச்சு விட்டான்னா. நீ என்ன சொன்னான்னு, ஜாக்கெட்ல சன்னல் வச்சு தைக்கணும்னு சொன்னேன். சரி சன்னல் வச்சு தச்சிருக்கானா? இல்லையா, தச்சிருக்கேன். அப்புறம் என்ன, சன்னல் வைக்கிறது எங்க வைக்கணும்? பின்னாடிதான் சன்னல் வைக்கணும். நினைச்சு பாருங்க, பெண்கள் பூரா இது மாதிரி தெரிஞ்சா மனுஷன் ஆம்பளை பூரா எப்படி போக முடியும்? எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும்? பிரச்சனையாவே நான் சொன்னேன், நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஆண்டவன காதலிச்சாம் பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோயில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடம் அம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாம்பூச்சி ஆடுறான். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட. வடிவேலண்ண, குடும்பத்துல பிரச்சனை தாங்காம டாஸ்மார்க் போவாங்க 4 குடிகாரங்க. ஆமா அந்த வர்றேன். உண்மையிலுமே நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. நான் சொல்றேன், இந்த ஊர்ல கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணி வச்சுங்களேன், இந்த ஜாதக பொருத்தம்னு ஒண்ணு பாப்பியெல்லாம் இல்ல. ஜாதக பொருத்தம் யாராருக்கு பாப்பான்? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தானே பாப்பான். சத்தியமா இனிமே பாக்காதீங்க. மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பொருத்தத்தை பாருங்க, ஏன்னா அதால பாதிக்கப்பட்ட வேணாம். உண்மையிலுமே என் பொண்டாட்டியை இருந்து கூட்டிட்டு வரையில ஒரு பாட்டு போட்டாங்க. மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா, குணம் இருக்கும் குணமகளே வா, தமிழ் கோடி வாசல் திறந்து வைப்போம் வா. என் பொண்டாட்டி எம்மட்டு படிச்சாள், அவளுக்கு வலது கால் இடது கால்லாம் தெரியல, லெப்ட் ரைட்னா தெரியும். என்ன பண்ணா அப்படி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு வீட்டுல ஒரு குதிச்சான். அன்னைக்கு குதிச்சாதான் என் குடும்பம் இன்னைக்கு வரையும் குதிக்குதுக்கா. எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், தம்பி இங்க வாடானா இப்படித்தான் வர்றான். ஏன், அந்த குதியல்ல பிறந்தவன். உண்மையிலுமே என் பொண்டாட்டி சேர்ந்து வரையில ஒரு கீரோ போண்டா வண்டி கொண்டாந்தான். கீரோ போண்டாவா? போண்டா முன்ன பின்ன ஓட்டிருந்தானே தெரியும், ஓசியில வந்த வண்டி தானே. ஏன்னா வண்டியும் புதுசு, நானும் ஓட்டுக்கு புதுசு, ரோட்டுக்கும் புதுசு. ஆமா. அங்கிருந்து வந்த உடனே என் பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டி போவான் அப்படின்ட்டு ஏறி உட்காரி வண்டியில எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வடிவேலு என் வாடானுச்சு. பெத்த தாயாச்சே, உடனே மறந்துட முடியுமா? உள்ள போய் என்னம்மா அப்படின்னு, உன் பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டி போற, ஒரு 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு கூட்டி போடான்னுச்சு. சரின்ட்டு அங்க வந்து ஏறி உட்காருன்னு எனக்கு ஒரு ஆசைன்னு. என்னன்னா, அந்த டவுன்ல எல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல
இந்த பொண்டாட்டிய பின்னாடி வண்டியில வச்சுக்கிட்டு புருஷன்காரன் வயிற்று அப்படி கையில போட்டுட்டு போங்க பாத்திருக்கீங்களா? வயிற்றுல இல்ல சிரிக்கிற மாதிரி இல்லன்னு அது எதுக்கு தெரியுமா? அந்த கோர்வை மாவனை விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழுவனுங்கிறதுக்கு அந்த கோர்வை. ஏன் பொண்டாட்டி அப்படி பின்னாடி உட்காந்து அப்படி புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரி போட்டாக்கா இடுப்போட ஏன்னா அது கொஞ்சம் சுத்துக்கட்டு வளவு கூட நமக்கு வாச்சது அவ்வளவுதான், என்ன பண்ணி தலைகிறது அப்படின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்க. நறுக்குன்னு ஒரு கிள்ளுக்குள்ளா ஏன்டி கிள்றானே. ஆமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ண முத நாள் குடும்ப விளங்குமாக்கா? அப்படி பேசாம இருன்னு அடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனங்க. நறுக்குன்னு ஒரு கிள்ளுக்குள்ளா பள்ளத்துக்குள்ள கொண்ட விட்டேன். வண்டி ஏன் மேல கிடக்கு, வண்டி மேல என் கொண்டாடி கிடக்குறான். எனக்கு போக்ஸ் கம்பி குத்தி ரத்தம் வந்து இருக்கு. முந்தான சேலையை கிழிச்சு கட்டு போட்டு விடுவான்னு நானும் பல்ல பொழந்து ஆன்னு பாக்குறேன். அவ மேல படுத்துக்கிட்டு கேக்குறாக்கா, ஆமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்னதான் சொல்லுச்சு? இப்படியாப்பட்ட பிரச்சனைல மனுஷனுக்கு நிம்மதி இருக்குமா? நீங்க போட்ட புள்ள வெளியே என் வாலி பார்த்த நோக அடிச்ச கிளியே, நீ யாரு தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முத ராத்திரியில் முக்கருக்க வந்தவளே, வாடி போட்ட புள்ள வெளியே என் வாலி பார்த்த நோக அடிச்ச கிளியே. மனுஷன் நொந்து நூக்காட போய்க்கிருக்கான். இல்ல இந்த பாருங்க, குடிகாரர்களின் நிலையை சற்று அலசி விட்டு முடியுங்க. உண்மையிலுமே மனுஷன் எதுக்கு குடிக்கிறான்னு நினைக்கிறீங்க? நிறைவாக உங்க கதை தெரியுது. குடிக்கிறாங்க எதுக்கு குடிக்கிறாங்க? அதாவதுங்க மனுஷன் எதுக்கு குடிக்கிறான்? குடும்பத்துல பிரச்சனை, பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறான். பிரச்சனை மேலோங்கும் போதுதான் நம்மளால இதை தேடுறான். இல்லன்னா குடும்பத்துல பெண்டாட்டி எல்லாம் மனைவி எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தா எவனாவது டாஸ்மாக் கடைக்கு வருவானா? நினைச்சு பாருங்க. வர்றவெல்லாம் 3/4 பேர் பொண்டாட்டியா வர்றவ தொந்தரவு பண்றது, வந்த பிறகு தொந்தரவு பண்றது, சாக போயில தொந்தரவு, இந்த பிரச்சனையினாலதான் வர்றான். ஆமா ஆமா. அந்த குடிகாரன் எல்லாம் 5 வகையான குடிகாரன் இருக்கான். கிளி குடிகாரன், தவள குடிகாரன், பன்னி குடிகாரன், ஊமை குடிகாரன், சர்வேர் குடிகாரன். ஓ, ஒரு பிஹெச்டியே பண்ணிருப்பீங்க போல. உண்மையிலுமேங்க எங்க ஊர்ல ஒருத்தன் இருக்கான். பாலக்கட்டையில என்ன பண்ணா 3 டம்ளரை வச்சான். 3 கிளாஸ் அந்த கப்பு இருக்குல்ல, 3 கப் வச்சு 3 கப்பை வச்சு 3 கப்பலையும் ஊத்துனான். ஒரு குவார்டர் எடுத்து ஊத்திட்டு உட்கார்ந்துருந்தா இவன் ஒருத்தன் தான் இருக்கான். நான் கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா 3 கப்புல ஊத்துறீங்க, நீ ஒரு ஆள் தானே குடிக்க போற, ஒரு கப்புல ஊத்தி குடிச்சான்னு கேட்டேன். அவன் சொன்னா, அப்படி இல்லைங்க, நாங்க 3 பேரு ஃப்ரெண்டு, நாங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்னா உட்காந்து 3 பேரும் சேர்ந்து குடிப்போம். 2 பேரும் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டான். அவங்க நினைவா 2 கிளாஸ்ல ஊத்தி எனக்கு ஒரு கிளாஸ் ஆக 3ல ஊத்தி நான் குடிக்கிறேன். சரிடா அப்படின்னு பார்த்தாக்க 4 நாள் கழிச்சு பாக்குறேன் 2 கிளாஸ் தான் இருக்கு. 2 கப்பல மட்டும் ஊத்தி குடிக்கிறான். ஏன்டா அன்னைக்கெல்லாம் 3 வச்சிருந்தா இன்னைக்கு 2 தான் வச்சிருக்க, என்னடா விவரம்? இப்ப ஒருத்தன் எதுவும் வந்துட்டானா ஊர்ல இருந்து அப்படின்னு கேட்டேன். இல்ல அவங்க 2 பேருக்காண்டிதான் குடிக்கிறேன். இது என் ஃப்ரெண்டு 2 பேர் விட்டு ஓவிட்டு எங்கடா நான் குடிய விட்டுட்டேன். என்ன மனுஷன் இப்படி போய்கிருக்கையில 5 வகையான குடிகாரன்: கிளி குடிகாரன், தவளை குடிகாரன், பன்னி குடிகாரன், ஊமை குடிகாரன், சர்வேர் குடிகாரன். இந்த கிளி குடிகாரன் என்ன பண்ண வந்துருமா, ஒருவருன்னு போவாங்க, டாஸ்மாக்ல போய் ஒரு குவார்டரை வாங்கி இறக்குவான். இறக்க அடுத்த நிமிஷம் பேச ஆரம்பிப்பான் பாருங்க. மாவுள நாய் என்ன மாவுள நாய் என்ன மாப்பிள சொன்னதே சொல்லுவான். அவன் தான் கிளி குடிகாரன். அடுத்த ஒருத்தர் இருக்கான் தவளை குடிகாரன்னு பேரு. வேணும்னு வந்துருமா உங்களுக்கு ஒரு போவாங்க, ஒரு குவார்டரை வாங்கி உள்ள அடுத்த நிமிஷம் பேச ஆரம்பிப்பான் பாருங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலவது மல்லி பூ வச்சு வச்சு வாடுது, இந்த வெள்ளி நிலா வந்து தேடுது, சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் இருக்கட்டுமே, விலவக்கங்கள் வரட்டுமே. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, ஒரு பாட்டுல இருந்து பாட மாட்டான். பாட்டா தவி தவி பாடுவான். அவன் தான் தவளை குடிகாரன்னு பேரு. அடுத்த ஒருத்தர் இருக்காங்க ஊமை குடிகாரன். உண்மையுமே அது ஊருக்கு 4 பேர் இருக்காங்களாம். விசாரிச்சுட்டேன். என்ன ஒண்ணு வந்துருமா உங்களுக்கு, பகல் நேரம் பூரா நல்லா பேசிக்கிட்டே இருப்பானே,
அப்புறம் என்னையாது வாத்தியாருக போராட்டம் பண்றாங்க, அரசு ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, இப்ப பென்ஷன் வேற அறிவிச்சுட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை நடக்குது நாட்டுல. இந்த சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட்னு ஒரு சிமெண்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இப்படி நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. காலையில பகல் நேரம் பூரா நல்லா பேசுவேன். கரெக்டா சாயந்தரம் ஆச்சுனாக்க போய் ஒரு கட்டிங்கத்தான் உள்ள விடுவேன். விட்டா பேச்சே வராதவனுக்கு. பேசுறதுக்கு முயற்சி பண்ணி தோத்தே போயிடுவான். அப்படியே இருக்கு. 9 மணிக்கெல்லாம் அவனை நடிக பேசுறதுக்கு முயற்சி பண்ணி தோத்தே போவாயா. அவன் தான் ஊமக்குடியாரன்னு பேரு. ஊமக்குடிகாரன். அடுத்து ஒருத்தர் இருக்கா பன்னி குடியாரன். என் தம்பி மாதிரியே. தம்பி மாதிரியா? மாதிரி கரெக்டா நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்குருவான். செண்டு கிண்டெல்லாம் அடிச்சுக்கிடுவான். வீட்டுல செண்டு கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். பெத்த புள்ள மூக்கு வலிக்கிட்டு பக்கத்துல நிக்கும். பிள்ளாடி பத்தி வச்சிருக்க என்னமா இவனுக்கு சம்பந்தம் இல்லாம பிறந்த மாதிரி. என்ன அழுக்கா போயிருமா வேட்டி சட்டை. நல்லா செண்டு கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு டாஸ்மாக் போவாங்க. டாஸ்மாக் போனான்னு வச்சுக்கோங்களேன், போன உடனே அந்த டேபிள துடைக்க ஒரு ஆளு, கிளாஸ கழுவ ஒரு ஆளு, ஊத்தி கொடுக்க ஒரு ஆளு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி குடிச்சிட்டு என்ன பக்கத்துல கிடக்குற சாக்கடையில பன்னிய கட்டி பிடிச்சு படுத்து கிடக்குறான். என்னடி உனக்கு மீசெல்லாம் முளைச்சுருக்கு. பன்னி குட்டிக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. அவன் தான் பன்னி குடிகாரன் பேரு. இன்னொருத்தர் இருக்கா சர்வேர் குடிகாரன், பெரிய பரமே. கரெக்டா எங்க ஊருக்கும் டாஸ்மாக்கும் 2 கிலோமீட்டர் தான். சைக்கிள் எடுத்தா 10 நிமிஷத்துல போயிடலாம். என்ன பண்ணுவான், 50 ரூபா தான் காசு வச்சிருப்பான். ஒரு கட்டிங் கூட தேராது. அப்படித்தானே? கட்டிங் கூட தேராது. கேட்பான் பாருங்க, அக்கா 50 ரூபாய் தேராதுன்னு அப்படின்னு அவங்கள பார்த்து கேக்குறீங்க? தெரியும், இங்க இருக்கவங்க என்ன தெரியாத? யாருக்குமே தெரியாது. சரி, அதெல்லாம் சொக்க தங்கம். அது தெரியும் எனக்கு. சொக்க தங்கம் தான். இப்ப ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்களேன். 10 ரூபாய் தலை வலிக்குது. சில்லற இல்லையே. தலைவலி, ஒரு மாத்திரை வாங்கின, வேற ஒண்ணும் இல்ல. மாத்திரை வாங்க ப்ரொஃபசர் ஒரு 5 ரூபா இருக்கு. ஆனா இல்ல 11 ரூபா வாங்குறாங்க சத்திரத்துக்கு. ஒரு 5 ரூபா இருந்தா கொடுங்க. இப்படி தேத்துவாங்க. 5 ரூபா 10 ரூபாயா தேத்தி கட்டிங் தேத்திக்கிட்டு டாஸ்மாக்கு போயிடுவான். 10 நிமிஷத்துல போறவன் கரெக்டா அங்க போய் கட்டிங் கிடைக்காதங்க இன்னொரு கட்டிங்காரனை எதிர்பார்த்து நிற்பான். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சேர்ந்து சாப்பிட்டு கரெக்டா 7 மணிக்கு கிளம்புனான்னா விடிய காலம் 4 மணிக்கு தான் வீடு வந்து சேர்றான். ஏன் ரோட்டை அளக்குறான். என்னையா சர்வேரு, ஆர்ஐ, தாசில்தாரு, ஆடிஓ, டிஆர்ஓ அளந்து வருவான் பாருங்க. விடிய காலம் 4 மணிக்கு தான் வருவான். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த குடி இவ்வளவு தூரம் பெருகினதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த பெண்கள் தான். வீட்டுல மனைவிமார்களே, ஆகவே பெண்கள் குடும்பத்துல சந்தோஷமா வச்சுக்கிட்டா எவனும் டாஸ்மாக் கடையை தேடி போக மாட்டான். அட என்ன நீ ஆம்பள, குடி குடிக்கிற வெக்கமல்ல, இப்படிப்பட்ட உன்னோட எப்படி வாழும்? அட நாம்பளம் போற வீட்டுல நீ கிடக்கிற ரோட்டுல, அட என்ன நீ ஆம்பள, குடி குடிக்கிற வெக்கமல்ல, இப்படிப்பட்ட உன்னோட எப்படி வாழும் போல. ஆகவே எந்த வகையிலும் குடும்பத்தில் பிரச்சனை என்பது மனைவியாலும் அந்த குடும்பத்தாலும் பிரச்சனை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த பிரச்சனையில் தான் மனிதன் இது போன்ற விழாக்களுக்கு வர இருந்து சந்தோஷமாக இருக்கிறான் என்பதை நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு.